சூப்பரா இருந்துச்சு. சந்தானம் சாரோட காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பரா நல்லா இருந்தது. அவரோட டைமிங் சென்ஸ், அவங்க சாங்ஸ்லாம் பாடுறது அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபேமிலியாக நல்லா வந்து பார்க்கலாம், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு, நிறைய ஒரு எப்படி சொல்லடா ஒரு பேய் அந்த மாதிரி ஒரு இந்த ராங் டர்னோட அதோட கொஞ்சோண்டு காப்பியை அப்படியே லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் அது பண்ணாங்க அப்படி. அதனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. படம் வேற மாதிரி. மொத்த ராஜேந்திரனும் சந்தனம் தான் படத்துல செதுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் பிரேமானந்த் சார் செதுக்கி வச்சிருக்காரு படம் ஃபுல்லாவே. அவர் தான் டைரக்டர். கிளைமேக்ஸ் தான், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் பங்கம். படத்துக்குள்ளே போயிட்டாங்க கேரக்டர்ஸ் எல்லாம். ஆக்ட்ரஸ் பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணிருக்கேன். நல்லா காமெடியா இருந்துச்சு பார்க்க. மொட்டராஜன் காமெடி நல்லா இருந்துச்சு. சந்தானம், கிங்ஸ்ல எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அவங்க ஹோம்லியா இருந்து எல்லாமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கதையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்டா இருக்கும். லீவ்ல நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கா வந்து பார்க்கலாம். காமெடியா இருந்துச்சு. சந்தானம் காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா பாட்டு, ஃபைட், சாங் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. என்ன டிஃபரெண்டா இருந்தது நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட் இல்லை, யூஸ்வலாக பட் நல்லா காமெடியாக இருந்துச்சு. ரிவ்யூ பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? சேம் அவங்க சொன்னதுதான். ரிவ்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, மூவி கண்டென்ட் பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். நல்லா இருந்ததுன்னா ஓடும், ரிவ்யூயால ஓட போகுது. ஆமாம். இல்ல ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு அவங்கள சந்தானம் வந்து ரிவ்யூவரா இருக்கா மாதிரி அவர் மூவில வந்து இருக்காரு. அவ்வளவுதான். சாங், ஃபைட் எல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு. சந்தானம் காமெடிலாம் வேற மாதிரி. நான் சந்தானம் என்னன்னா சந்தானம் மொத்த ராஜேந்திரன் காமெடினா நான் ஒரு சீனுண்ணா அது வேற மாதிரி. நீங்க தியேட்டர்ல போய் பாருங்கண்ணா, அந்த சீன் வேற மாதிரி அந்த படம். நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கிடையாது, ஆவரேஜ் படம்னா பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ரிவ்யூ வந்து சொல்லணுன்றாங்க அந்த படத்தை பற்றி. இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் தப்பாக போட்டு அந்த படத்தை ஒரு கெட்டதாகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த படத்தை நம்மளே வந்து பார்க்கலாம். ரிவ்யூ இல்லாமல் நீங்களே வந்து பாருங்க. நிறைய பட்ஜெட் போட்டு அது பண்ணுறதுனால அது வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த படத்தை. எல்லா படத்தோட இந்த படத்துக்கு தான் ஒரு கம்பேக். இந்த படம் தான் நல்லா இருக்கு. வேற எந்த படமே போட்டிக்கு போட்டா இந்த படம் தான் ஜெயிக்கும். டிடி நெக்ஸ்ட் லெவல் தான். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. காமெடியா நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்ல படம். காமெடியாவும் இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். காமெடிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடிலாம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு காமெடி? சந்தானம் காம்போ தான் பிடிச்சிருக்கு. அவங்க நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. பேய் வச்சு காமெடி பண்ணதுல எப்படி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரிவ்யூ பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வராரு? ரிவ்யூ பண்ணட்டும்னு சொல்றாரு. நல்லா இருந்தா கண்டிப்பா, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லனாலும் கண்டிப்பா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா படம் ஓடுன்றது. சந்தானம் அப்படிதான் ப்ரோ. டக்கு அப்போ காமெடி பண்ணாரு படம். ரிவ்யூ பண்றாங்களா? நல்ல படமா தான் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும். அதான் ப்ரோ. மொட்டராஜேந்திரன் மத்த கேஸ்டிங் எல்லாம் எப்படி பண்ணாங்க? அவங்கலாம் நல்லா பண்ணிருந்தாங்க ப்ரோ. ரோட் காமெடி தான் படம். ஆமா ப்ரோ, காமெடி தான். ஃபேமிலி படம் நல்லா ஜாலியா பார்க்கலாம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.